மகிழ்வோம், கொண்டாடுவோம். மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். அக்கினி மணல் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மணல் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இக்கட்டில் துணை நீரே. இருளில் வெளிச்சம் நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். வாழ்வில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கருத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவனன்றே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவனன்றே. யுவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருத்தி அழைத்தார். யுவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருத்தி அழைத்தார்.
எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய 20ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரங்களை வாசித்து 1 16 வரைக்கும் வாசிங்க. அதுக்கு பிறகு அதிலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்களை தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கிறீரோ என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாராய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமீன். இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு கதையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரியா? பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு என்னவாக இருக்கிறதா? ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறார். அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டு போகிறார். எஜமான் என்ன செய்கிறான்? தன் வேலை செய்வதற்காக என்ன செய்கிறான்? அதிகாலையிலே தன் வேலையை ஆரம்பித்து அந்த வேலையை செய்வதற்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தும்படியாக அவர் என்ன செய்கிறார்? போறார். சரி, வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். சரியா? அப்போ இந்த விஷயங்களை நம்ம ஆவிக்குரிய நிலையில் நாங்கள் பார்க்கலாம், சம்பவத்தை சம்பவமாகவும் பார்க்கலாம். இது பலவிதமாக சூழ்நிலை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த எஜமான் எப்படிப்பட்ட எஜமான் என்று சொல்லி தான் பார்க்குறோம். சரியா? அப்போ நமக்குரிய எஜமான் இருக்கிறார். எப்படிப்பட்ட எஜமான்? நமக்கு உதவி செய்கிற, நன்மை செய்கிற ஒரு எஜமான் இருக்கிறார். சரியா? ஆகவே இன்றைக்கு நாங்கள் இதில் இருந்து என்ன காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, ஆகவே பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற போது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கிறது. தேவ ஆலயம் எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கிறது. அதுதான் அங்கே கண்டுகொள்ளணும். பரலோக ராஜ்யத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாவே இல்லையா? அவர்கள் முந்தி வந்தவர்கள், இவர் பிந்தி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் வேறு பிரிக்காதபடிக்கு எல்லாரும் என்ன செய்வேன்? ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே பரிசுத்தவான்கள் தான். ஆமாவே இல்லையா? அங்கே நம்ம இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறோம். அப்போ நம்ம அங்கே போனதுக்கு பிறகு நமக்குள்ள யூத ரெண்டோ, கிரேக்க ரெண்டோ, ஆபிரகாமுடைய சந்ததி என்றோ அப்படியெல்லாம் இல்லை. அப்போ அங்கே எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக தான் இருப்பார்கள். அதே போல தான் இங்கே சொல்லுகிறார். நாமே பரலோக ராஜ்யம் பாருங்க, வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆகவே ஒரு வீட்டு தலைவன் என்று சொன்னால் அந்த தலைவன் எப்படி இருக்கணும்? வீட்டில் குடும்பஸ்தராக இருந்தால் அந்த தகப்பன் பிள்ளைகள் எல்லாரையும் அனுசரிக்க வேண்டும். பிள்ளைகள் 5 பிள்ளை இருந்தாலும் 5 பிள்ளையும் அனுசரிக்க வேண்டும். மனைவியை அனுசரிக்க வேண்டும், பிள்ளைகளை அனுசரிக்கணும். அப்போ அப்படி தான் இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் என்பது. அப்போ ஒரு நல்லதொரு குடும்பம் என்ன சொல்லுவாங்க? பல்கலைக்கழகம் என்று சொல்லி. அப்படி பல்கலைக்கழகம்னு என்னது? அந்த குடும்பத்தில் எல்லா கலைகள் கற்றவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே எல்லாருமே அவங்களுக்குரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி. ஆகவே இங்கே நாங்கள் முதல் காரியத்துக்கு அடுத்து சொல்லப்படும் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி
தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்போ அங்கே கூலி பேசுகிறார். சரியா? அப்போ அங்கே போகிறாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கொடைக்கானல் போன்ற இடங்கள், சில இடங்களுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அதிகாலையில் என்ன செய்வாங்க, ஆட்கள் வேலைக்கு நிற்பாங்க. கூலி வேலை செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்கு, வேலை செய்வதற்கென்று ஒரு கூட்ட ஜனங்கள். நான் அந்த கொடைக்கானலாம் போய் பார்த்துருக்கிறேன், ஊட்டி போன்ற இடங்கள். அது விவசாயம் செய்வதற்கு என்ன செய்வாங்க, ஜனங்கள் வந்து அங்கே அமர்ந்திருப்பார்கள். அப்போ அமர்ந்திருக்கிற நேரம் அந்த வேலை ஆட்களை தேடி என்ன செய்வாங்க, எஜமான்கள்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு அதிகாரி, விவசாயம் சொன்னால் அந்த அதிகாரிகள் போவாங்க, போய் பார்ப்பாங்க. பார்த்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான ஆட்களை என்ன செய்வாங்க, தெரிந்து கொள்வாங்க. சரியா? அதே போல தான் நாம் ஊழியத்திலும் அதே தான். நாங்கள் ஊழியத்தையும் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஊழியத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம எல்லாரையும் என்னது ஊழியத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறார். அம்மாவிலே அப்போ ஊழியத்துக்கு வர்றவங்களை பார்ப்பாங்க. இப்போ யார் யார் என்னென்ன ஊழியம் செய்யணுமோ, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையான ஆட்களை கேட்பாங்க. நீங்கள் வயலில் நெல் வெட்டுவீங்களா, கதிர் வெட்டுவீங்களா, அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, என்னென்ன வேலைக்கு என்னென்ன தேவையோ இந்த வேலை தான் நீங்கள் செய்யணும், இந்த வேலைக்குன்னா சரி. ஏன்னா வேலை என்பது என்னது, தங்களுடைய வருமானத்துக்குரியது, தங்களுடைய வாழ்க்கை என்னது வாழ்க்கைக்குரிய ஆதாரம், வாழ்வாதாரத்துக்குரியது. அதனால அவங்க என்ன செய்வாங்க, ஆயத்தம் பண்ணி பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எஜமான இடத்துல வேலை செய்வார்கள். அம்மாவில் ஒரு நாளைக்கு இந்த தோட்டத்துக்கு போவாங்க, ஒரு நாளைக்கு இன்னொரு தோட்டத்துக்கு போவாங்க. ஆகவே தான் ரூத்தை பார்த்து ஓவார் சொல்லுகிறார், இந்த தோட்டத்தை விட்டு வேறு தோட்டத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த தோட்டத்தில் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, இந்த தோட்டத்தில் உனக்கு எல்லாமே இருக்குது. அந்த வயலில் உனக்கு என்ன இருக்குது, பாதுகாப்பு இருக்கிறது, வேறு என்னது உணவு இருக்கிறது, எல்லாமே உனக்கு இருக்கனால நீ என்ன செய்யக்கூடாது, இன்னொரு இடத்தை தேடி நீ போகக்கூடாது என்று சொல்லி. அதுபோல தான் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்களும் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், இங்கே வைத்திருக்கிறார். ஆமாம், கடினம் தான், கஷ்டம்தான். முதல் அவள் புரைக்கி கொண்டிருக்கிறார், அதுக்கு பிறகுதான் அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது, அள்ளி கொடுக்கப்படுகிறது. பிற்பாடு அந்த என்னது முழு என்னது இடத்தையும் அவள் என்ன செய்கிறான், ஆள்கை செய்கிறான். ஆமாவே இல்லையா? ஸோ அது மாதிரிக்கு அப்போ வேலையாட்களுக்கு நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசுகிறோம். அப்போ அது எஜமான் என்ன செய்கிறார், அவன் அவர் எல்லாருக்கும் சரியாக செய்கிறார். சரியா? அதுதான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். வாசி மகள், வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்போ தான் சொல்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு என்ன எவ்வளோ தருமே, ஒரு பணம். ஒரு பணம்னா அந்த நாட்களில் அது ஒரு பெரிய பணமாக இருந்திருக்கும். ஆமாவே இல்லையா? ஸோ அந்த பணத்தை நான் உங்களுக்கு ஒரு தருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். ஆமாம். அப்போ முதல் வேலை ஒரு கூட்டம் போயிடுச்சு. அப்போ அங்கே வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம் இல்லையா? இப்போ அங்கே வேலை நடந்து கொண்டு வேலை பழுவாக இருக்கிறது, வேலையே சீக்கிரமாக முடிக்கணும். அப்போ இன்னும் ஆட்கள் தேவையாக இருக்கிறது. மீண்டும் அந்த எஜமான் என்ன செய்கிறார், அவன் என்ன செய்கிறார், மீண்டும் வந்து பார்க்குறார். 3ஆம் மணி வேலையிலும் என்ன செய்கிறார், அங்கே வந்து புறப்பட்டு வந்து பார்க்கிறார். சரியா? வாசிங்களே, 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்றாங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வாழ்வாதாரம். சரியா? வேலை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த கூலி வேலை செய்கிறவர்களுக்கு நாட்களில் அந்த கூலி கிடைத்தாதான் என்ன செய்ய முடியும், வீட்டுக்கு அவங்க வீட்டில் என்னது சோறு பொங்க முடியும், ஏதோ ஒன்று செய்ய முடியும். ஸோ இந்த எஜமான் பார்க்குறார். சரி, 3ஆம் மணி வேலையில் என்ன செய்கிறாரு, திருப்பியும் போய் பார்க்குறாரு. அவருக்கு ஆட்கள் தேவையாக இருக்கிறது. சரியா? ஆகவே போகிறார். நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களும் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அப்போ முதல் வந்தவங்களுக்கு என்ன செஞ்சாரு, பேசலாம். அப்போ பிற்பாடு வரவங்களுக்கு என்ன சொல்றாரு, நியாயப்படி நீங்கள் வேலை செய்றீங்க. அவர் யாரு, நம்முடைய ஆண்டவர் யாரு, நியாயாதிபதி. அவர் நீதி செய்கிறவர். எல்லாருக்கும் என்னது ஒரே தாளந்து தான். சரியா? 10 வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்களுக்கும் என்னது, இந்த சபைக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்தவங்களுக்கும் என்னது அதே தாளந்து தான். இன்றைக்கு வரவங்களுக்கு என்னது அதே தாளந்து தான். ஆண்டவருடைய சமூகத்திலே அதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. அவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுகிற பொழுது, அதாவது ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது உங்கள் மேல் வைக்கிற வரங்கள், வல்லமைகள் எல்லாமே இல்லது, எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிறதுல தான் இருக்குது. ஒரு பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறவங்களுடைய கையில் தான் இருக்குது, அந்த யூஸ் தான் இருக்குது. ஆமாவே இல்லை? இப்போ சில பேர் ஒரு பொருளை வாங்கினா என்ன செய்வாங்க, பொருளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய என்னது பழக்க வழக்கம். சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு பொருளை வாங்கினா என்ன செய்வாங்க, ரொம்ப பத்திரமா வைத்திருப்பாங்க. அந்த நாட்களெல்லாம் ஒரு பொருளை வாங்கினா, ஒரு கார் வாங்கினா அந்த காரை என்ன செய்வாங்க, அவ்வளோ பத்திரமா வச்சுருப்பாங்க. அந்த பழைய காராக இருக்கும், அந்த காரை பெயிண்ட் பண்ணி அது அப்படியே அதே மாதிரிக்கு இருக்கும். சரியா? அது மாதிரி சில பொருட்கள் இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்க,
யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. அதனால தான் இந்த நாட்கள் யூஸ் அண்ட் த்ரோவே வந்துருச்சு. அதனால வியாபாரிகளுக்கு விசேஷமாக என்னது, அவங்களுக்கு சான்ஸ் என்னது, ஏதாச்சும் இப்போ இந்த ஃபோன் வாங்குறோம், இந்த ஃபோனில் இருக்கும், அடுத்த ஃபோனில் இதோட இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்கணும்னா அந்த ஃபோனை வாங்குறது, அப்புறம் இந்த ஃபோனை. ஆனால் எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்கும். ஆமாவே அவன் ஒரு ஏதோ ஒன்றை மட்டும் அது என்னது ஏற்றணும்னா அதுக்கு பிறகு நம்ம அதை வாங்கி வச்சுக்கிடுவோம். அப்படி பரமா. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம். சரி வாசிங்களே, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கிறார். சும்மா நிற்கிறவங்களையும் பார்த்து என்ன சொல்கிறாரு, அப்போ அவங்க சும்மா நின்று கொண்டே இருக்காங்க, இது பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்னது, அப்போ முதல் வந்தவர்கள் யார், செலக்ட் பண்ணப்பட்டவர்கள். சரியாக அவங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வாலிபர்களாக இருக்கலாம், வேலை கடினமாய் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆகவே அந்த எஜமான அவர்களை முதல் என்ன செய்துட்டாரு, ஆயத்தை பண்ணி கொண்டு போயிட்டார். இப்போ பின்பா பார்க்குறாரு. அப்போ வேறு யாருமே அவங்களை என்ன செய்யவில்லை, அழைத்து கொண்டு போகவில்லை. சரியா? ஆகவே திருப்பி போய் பார்க்குற நேரம் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே சொல்ல, நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் வாங்க, வந்து நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களுக்கும் நான் என்ன செய்வேன், வர்ற எல்லாருக்கும் ஊழிய செய்ய எல்லாருக்கும் என்ன கொடுப்பேன், கூலி கொடுப்பேன். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னது, யாரையும் நான் என்னது வேறு பிரித்து கொடுக்குற மாட்டேன், எல்லாருக்கும் என்ன செய்வேன், சரிசமமாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரா. உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அப்போ நம்ம ஆண்டவர் என்னது, ஒரு காரியம் நமக்கு செய்வார்னா எப்படி செய்வார், நியாயமானபடி செய்வார். நாமே கூட்டி குறைத்து மனவேதனைப்படுவதற்கு செய்ய மாட்டார். சரியா? அதனால நாம் இதிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? வாசிங்க. அவர்களும் போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அம்மாவில் இதாக வந்தார், சார் வந்துட்டார், நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவர்களும் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இயற்கையாகவே நம்ம பார்க்கணும். அந்த இங்கேயும் அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த சித்தாள்மார்கள் அவங்க எல்லாம் அந்த ரோட்டில் போவாங்க, போயிட்டு எல்லாம் சாப்பிட்றோம் வச்சுக்கிட்டு. சில பேருக்கு என்ன புக் பண்ணியிருப்பாங்க, அவங்க போய் வேலை செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, போய் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, டீயை குடிச்சிட்டு அங்கிட்டலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் டக்குன்னு ஓடுவாங்க, நாங்கள் வேலை செய்வோம், அந்த வேலை செய்வீங்களா, அப்படி ஐயோ அதில் எனக்கு வேறு வேலைக்கு தான் ஆள் தேவை, சரி போங்க, அப்படியே என்ன செய்வாங்க, ரிஜெக்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. சரியா? ஒன்று வயது நிமித்தம், சில பேருக்கு வேலை நிமித்தம் அது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ 6 மணி நேரமும் வந்து பார்க்குறாரு. சரியா? மறுபடியும் 9ஆம் மணி வேளையிலோ அவன் போய் அப்படியே செய்தான். அப்போ பாருங்க, 6 மணி நேரம் 9ஆம் மணி நேரமும் அப்படியே என்ன செய்கிறாரு, அப்படியே செய்கிறார். அப்போ பாருங்க, அந்த எஜமான் எப்படிப்பட்ட எஜமானா இருக்கிறாரு, என்னது, ஆமாம், அப்போ பெரிய ஒரு ஸ்தலத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பெரிய திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு ஆட்களை கொண்டுட்டு வரார். சரியா? அப்போ தேவனோட ராஜ்யம் எப்படிப்பட்டது, அது விசாலமானது. ஆமாவே இல்லையா? ஆகவே தான் லூக்காவில் ஒரு வசனம் இருக்கும், என்னது வேலையாட்கள், என்னது அறுவடை மிகுதி ஆட்கள் குறைவு. அதனால நீங்கள் எல்லாம் என்னது சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது. ஆமாம், ஒவ்வொருவருக்கும் தாளந்து இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏதோ ஒன்று செய்வீங்க. ஆமாம் இல்லையா? அப்போ அதை கர்த்தருக்காக நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே மறுபடியும் 9ஆம் மணி 6 மணி நேரமும் அவர் போய் பார்க்குறாரு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, 9ஆம் மணி நேரமும் என்ன செய்கிறாரு, போய் பார்க்குறாரு. அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலோ அதுக்கு பிறகு பாருங்களேன், முதல் மணி நேரம், அப்புறம் 3ஆம் மணி நேரம், அதுக்கு பிறகு 6ஆம் மணி நேரம், அதுக்கு பிறகு 9ஆம் மணி நேரம், அதுக்கு பிறகு பாருங்களேன். அப்போ என்னது, அந்த நாள் முழுவதுக்கும் என்ன செஞ்சு கொண்டிருக்க அந்த எஜமான் அங்கே வேலை நடந்து கொண்டிருக்குது. இப்போ வேலை நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு வேலை ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும், ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டா முதல் என்ன நடக்கும், ஃபவுண்டேஷன் போடுவாங்க. சரியா? இப்போ ஃபவுண்டேஷன் போடுறதுன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு பிறகு அடுத்து என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு சேர்ப்பாங்க. அது எதுக்கு, அந்த கம்பி வேலை கட்டணும், அப்படி இப்படின்னு. அப்படியே அந்த பில்டிங் முடிகிற நேரம் அங்கே ஒரு எத்தனை பேர் வேலை செய்வாங்க, 10-20 பேர் வேலை செய்வாங்க. அப்போ முதல் கட்டமாக என்ன செஞ்சுருப்பாங்க, திராட்சையை பிடுங்கியிருப்பாங்க. சரியா? அப்போ திராட்சையை பிடுங்கி வச்சுட்டு என்ன செய்யணும், திராட்சை என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், அதை என்ன செய்யணும், செயல் பண்ணணும். அப்போ இதுக்குள்ள அப்படியே நம்ம இதான் பார்க்கணும். சும்மா அப்படியே வாசிட்டு போனால் ஒன்றுமே தெரியாது. அப்போ இதுக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், 2 விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அந்த எஜமானுக்கு இப்போ வேலையாட்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, சார் எல்லாம் திராட்சையெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எல்லாம் பிடுங்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும், அது அடுத்த காரியங்கள் செய்யணும். அது பெக் பண்ணணும், அதை அதில் கழிக்க வேண்டியது கழிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு கூட்டம். அப்போ இந்த எஜமான் என்ன செய்கிறாரு, ஓடி வேலை செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார், ஓடி தன் ராஜ்யத்தை கட்டும்படியாக தான் வேதம் பார்க்குறோம். வேதத்தில் மற்றபடி இயேசு கிறிஸ்து ஊழியம் எப்படி இருந்தது, உடனே. அப்போ ஒரு காரியத்தை செய்யணும், உடனே செய்ய வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தொழில் செய்கிறதா இருந்தால் அந்த தொழிலை ஆரம்பிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நாளைக்கு செய்வோம். நாளைக்கு நீங்கள் திராட்சை ரசத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் திராட்சை? கெட்டு போயிடும். அது அதுக்குரிய மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்குலாம் சம்பளம் வரும். அதுதான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதில் வர்ற வருமானத்தில் கேட்கல, வேலைக்காரன் என்னது கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அதனால வேலைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கூலி கொடுக்க வேண்டும். அப்போ அதனாலே சில பேர் என்ன செய்வாங்க? நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. இப்போ இந்த எஜமான் நஷ்டம் அடைகிற எஜமான் அல்ல. சொல்லுங்க, நம்முடைய எஜமான் நஷ்டம் அடைகிறவர் அல்ல. நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஐஸ்வர்யத்தின் சம்பந்தராக இருக்கிறபடினாலே நம்ம எல்லாருக்கும் வேலை வச்சிருக்கிறார். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு வேலையை வைத்திருக்கிறார். முதல் வேலை வந்தவர்களுக்கும் வேலை இருக்கிறது. ஆரம்பத்திலே மிஷனரிகளாய் ஊழியம் செய்தவர்களும் ஊழியம் செய்தார்கள். ஆமே, அதற்கு பிற்பாடு வந்த ஊழியர்களும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். சரியா? பாதி அப்போஸ்தலர் நாட்களிலே பேதுரு தொடக்கம் ஊழியத்துக்கு வந்தார்கள். அதுக்கு பிறகு ஆமே காலங்கள் செல்ல செல்ல என்ன நடக்குது? எத்தனையோ ஊழியக்காரன் நாங்கள் பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு காலத்திலும் ஊழியர்கள், மிஷனரிகள், போதகர், சுவிசேஷகர், அப்படி எல்லாரும் இன்னும் வந்து கொண்டிருக்க அது அப்படி முடிஞ்சுட்டா தேவை. ஜனங்கள் இவ்வளவு அவ்வளவுக்கு என்னது? திராட்சை பெரிய தோட்டத்தில் இருக்குது. என்னதுக்கு? திராட்சை அறுவடை இருக்குது. அப்போ அந்த அறுவடைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆட்களை என்ன செய்ய வேண்டும்? தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆமாவே, அப்போ எல்லாருக்கும் என்ன இருக்கு? அவங்கவுங்களுக்கு வேலை செய்ய முடியும். சரியா? அப்போ கஷ்டமான வேலை. முதல் வேலை என்னது? ஆரம்ப நாட்களிலே ஊழியம் செய்யணும். கஷ்டப்பட்டு மிஷனரிகளெல்லாம் வந்து என்ன செய்தார்கள்? டெவலப்மெண்ட் பண்ணினாங்க. முதல் சத்தியமே அறியாத இடங்களெல்லாம் போய் சத்தியம் சொல்கிற நேரம் கடினமாக இருந்தது. அப்போ முதல் வேலைக்கு போனவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? கடினமான வேலை செய்ய வேண்டும். முதல் போயிட்டு அந்த திராட்சை இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை போயிட்டு அதை கழிச்சு அதெல்லாம் அவங்க பண்ணணும். அப்போ அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து போகிறவங்களுக்கு என்னது? திராட்சை இதை என்ன செய்யணும்? அது சிப்டட் பண்ணணும். கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்? பிடுங்கின இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அவங்க சொல்கிறாங்க எல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு, இப்போ என்ன அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அது பெக்கிங்க்கு போகணும். அப்போ தெரியுதா? அப்போ அப்படி தான் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெஷினில் எல்லா வேலைகளும் அப்படி இப்போ எல்லாம் மெஷின் வந்துருச்சு. ஏன்னா நம்மலாம் சோம்பேறிகள் ஆனோன்னு மெஷின் ஒர்க் பண்ண தொடங்கிடுச்சு. நமக்கு ஜீவன் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அப்படியே போட்டுக்கு நின்றுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால காலங்கள் ஆமீன் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்பீடாக போகுது. சரி, வாசிங்க. அப்போ 6 மணி நேரம் 9 மணி நேரம் வேலையிலும் அவர் போய் 11ஆம் மணி வேளையிலோ அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அவர்கள் சும்மா நின்று கொண்டிருக்கிறாங்க. யாரு? கடைசியாக ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமீன். ஒரு கூட்டம் பலமுள்ள கூட்டம், ஊழியம் செய்வதற்கு தைரியம் உள்ள ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அடுத்த கூட்டம் அதை போல் அதை கண்டு பார்த்து அறிந்து அந்த கூட்டம் செய்யப்படுறது. இன்னொரு கடைசியாக கடிக்கப்பட்ட கூட்டத்தை போல் ஒரு கூட்டம் இருக்கிறது. தேஜமான் என்ன செய்கிறார் பாருங்களே, வாசிங்களே மகளே. 11ஆம் மணி வேளையிலோ அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். ஒருத்தர் எங்களுக்கு என்ன செய்யல? வேலை கொடுக்கவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். எல்லாருக்கும் என்ன செய்வேன்? முதல் வந்தவர்களுக்கும் கடைசியா வந்தவர்களுக்கும் நியாயம் செய்கிறவர் ஆண்டவர், நீதி செய்கிறவர், உண்மை செய்கிறவர். இப்ப இந்த கடைசியா அந்த கூட்டம் தான் என்னது? வாசிங்களே, அவர்கள் சொல்றாங்க, அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆனால் காலை தொடக்கம் பின்னேற வரைக்கும் நிற்கிறார்கள் தன் குடும்ப சூழ்நிலைக்காக. ஆமாவே இல்லையா? நீங்கள் அந்தவர்களெல்லாம் போய் பார்த்தா, அந்த ஏழ்மையானவர்களெல்லாம் போய் பார்த்தா நமக்கு தெரியாது. நம்ம சிட்டியில் இருக்கனால நமக்கு மீன் பிடிக்கிறவங்களாம் தெரியாது. நம்ம அதை போட்டு விலையை குறைச்சி கொடுக்கணும், கீரை விற்கிறவங்கள போட்டு 10 ரூபாய்க்கு தான் 5 ரூபாய்க்கு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டும், அவர்கள் அதை செய்கிறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக. எப்படியாவது நான் வீட்டுக்கு போகிறத என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிடி அரிசியாவது என்ன செய்யணும்? நான் வாங்கி அந்த ஒரு பிடி அந்த அவர்கள் வேலை முடிந்து போய் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் கடையில் போயிட்டு அந்த சாமான்கள்லாம் வாங்குறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அட்டிச்சு குடிச்சு போயிட்டு எனக்கு 1 கிலோ அரிசி கொடுங்க அப்படிங்கிற நேரம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்?
நம்ம பெரிய கம்பெனிகளில் வேலை செய்வோம், ஐடி கம்பெனியில் வேலை செய்வோம், அங்கங்கே வேலை செய்வோம். ஸோ நமக்கு மந்த்லி பே கிடைக்கும், அந்த பே இந்த பேன்னு சொல்லி பேயாக கிடைக்கும். கடைசியில் பே தான் நம்மளை கொண்டு போயிட்டு பே ஆக்கி வச்சுருக்கோம். அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இவர்கள் அந்த கையில் அந்த பணம் கிடைச்சோன்னே அவன் காலையில் புள்ள சொல்லியிருக்கும், மகள் சொல்லியிருப்பான், அவா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா. சரிம்மா கட்டிடலாம், கட்டிடலாம். ஆமாம் இல்லையா, எனக்கு பென்சில் வாங்கணும். அந்த சின்ன சின்ன வேலைகள் அந்த 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 நிலைமைக்கு நம்ம போகணும். அந்த கூலியாக செய்கிறவங்க, நான் தப்பாக சொல்லவில்லை, அவர்கள் தான் அவர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய எஜமான்களாக இருக்கிறவர்கள் எஜமான்கள் அல்ல, சாதாரண கூலி வேலைகள் செய்கிறது தான் எஜமான்கள். கரங்களை தட்டி தேவனை விவசாயம் செய்வது தான் ஒரு தேசத்தில் முதுகெலும்புகள். அவர்கள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஆமாம் இல்லை, எது சாப்பிடுவீங்க? ரப்பரை சாப்பிடுவீங்களா? எது சாப்பிடுவீங்க? அப்போ அவர்கள் தான் அவர்களை கனப்படுத்த வேண்டும் ஒரு தேசத்திலே. அவர்கள் தான் கைத்தொழில் செய்கிறதே மிக முக்கியமானவர்கள். தொழில் நமக்கு தெரிகிறதோ அந்த தொழிலை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஆகவே இவர்கள் பாருங்கள் சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலைக்கு கூப்பிடலை. எஜமானே, நாங்கள் வயதானவர்களும் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்களும், ஆனால் எங்களுக்காக ஒரு ஜீவன் வீட்டிலே இருக்கிறது. மனைவி பார்த்து கொண்டிருப்பாங்க, பிள்ளைகள் சொல்லுவாங்கம்மா பசிக்குது மாதிரி, அப்பா வந்துடுவாங்கல்ல, அப்பா வேலைக்கு போனால் கை வச்சுட்டு வரமாட்டாங்கல்ல, எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அதற்காக அவங்க அந்த வெயிலையும் அவன் எதுவும் குடிச்சு கூட இருக்க மாட்டாங்க. அம்மா இல்லையா, அந்த அன்னைக்கு போனால் தானே எதுவும் கிடைச்சது பிறகு தானே இது வாங்கணும். அம்மா இல்லையா, நிறைய பேர் பட்டினி பஞ்சம் வறுமைக்கிலேயே போய்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இந்த எஜமான் சொல்லுகிறார், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கும் என்ன செய்வேன், நியாயமான பணி கொடுப்பேன். ஏன் அந்த எஜமான் அறிந்திருக்கிறார் அவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. வேலை செய்ய முடியலையோ, ஆனாலும் என்ன செய்யணும், அந்த வேலை செய்ய முடியாதவர்களாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தை யோசித்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ராமன் சொல்லுங்க, வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள், நம்ம வசதியாக இருக்கிற நேரம் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாச்சும் என்ன செய்ய வேண்டும், கொடுக்கறத தயங்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய எஜமான் பெரியவர். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது பல மடங்கு ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறவர். ஆகவே இந்த பரலோகத்தின் இந்த எஜமானை குறித்து சொல்லப்பட்டு, இந்த எஜமான் நல்லா என்ன அறிந்திருக்கிறாரு, நமக்கு பல இந்த திராட்சை தோட்டத்தில் இந்த விளைச்சல் மூலம் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு யார் தேவை, இவர்கள் தேவை. ராமன் சொல்லுங்க, அம்மாவில் இந்த பெரிய ராஜ்யத்தை கட்டுவதற்கு யார் தேவை, நீங்கள் தேவை. அம்மாவில்லை, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் எதையோ உங்களை கொண்டு என்ன செய்வார், நீங்கள் உங்களுக்கு பாட்டு பாட தெரியாமல் இருக்கலாம், பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், போயிட்டு நீங்கள் ஒரு பெரிய மிஷனரிகளை போல ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தது ஏதோ ஒன்று சேர் போடவோ அல்லது இங்கே சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா உங்கள் வேலையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை அவர் புறக்கணிக்காதபடி உங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த எஜமான் சொல்லுகிறார், சொல்லப்படாதீங்க, எல்லாம் பார்க்கணும், அவங்களெல்லாம் பார்க்கணும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அது அந்த ஏழ்மையான சூழ்நிலை தானே. ஸோ அப்படியே இருக்கிறாங்க. ஒரு எஜமான் மனதுருக்கம் உள்ள எஜமான் சொல்கிறார், இல்லை நீங்களே செய்ய வேண்டும், உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், உள்ளத்தை அறிந்திருக்கிறான் நம்ம ஆண்டவர். மனுஷன் முகத்தை பார்க்குறான், நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறான், நம்ம உள்ளத்தை அறிந்திருக்கிறார். இந்த வயசுல இந்த நேரத்து வரைக்கும் இவங்க உட்கார்ந்துருக்கிறாங்களே, எதனால உட்கார்ந்துருக்கிறாங்க, போயிருக்கலாமே, வேலை இல்லையேன்னு. இல்லை, உங்களுக்கு என்னது, ஒரு தேவை இருக்கிறது. ராமின் சொல்லுங்க, இந்த கால வேலையில் வந்திருக்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க. அவர் உங்களை புறக்கணிக்காதபடி சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நியாயப்படி உங்களுக்கு என்ன செய்வேன், கூலி தருவேன். நீங்கள் செய்கிற காரியத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வான், உங்களுக்கு கூலி கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். இப்படி பாருங்க, சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, எஜமான் என்ன செய்யறாரு, இப்போ ஈவினிங்ல வார சரியா, ஈவினிங்ல வந்தோன்னு என்ன செய்யறாரு, பார்க்குறாரு, எல்லா வேலை செஞ்சவங்களும் என்ன செய்யறாங்க, கையெல்லாம் கழுவிட்டு அந்த உடுப்பெல்லாம் போட்டு முகத்தெல்லாம் அப்படி தொடச்சி கழுவி அந்த துணியை அப்படி போட்டுக்கிட்டு எல்லாம் என்ன செய்கிறாங்க,
அதை வாங்குறதுக்காக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ எஜமான் வந்தோன்னா சில பேர் உட்காந்துருந்துருப்பாங்க, ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் நின்றுட்டு என்னது நம்ம உழைச்சிருக்கிறோம், நமக்கு என்ன வரணும், கூலி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேருக்கு அந்த கூலி பெருசாக தெரியாது. சரியா, சில பேருக்கு என்னது, சில பேர் ஜாலியாக கூட வருவாங்க, சில பேர் ஜாலியாக கூட சில பேர் வேலை செய்ய வருவாங்க. வந்து சும்மா நின்று வேலை வாங்கிட்டு அப்படியே இருப்பாங்க. சில திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்ய, எஜமான் பண்ணு காரைக்காரை நோக்கி நீ வேலையாட்களுக்கு அழைத்து பிந்தி வந்தவர்கள் பாருங்க, யாரு கடைசியா வந்தார்களே, வயதானவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. அதனால சபைக்கு லேட்டாகி வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கக்கூடாது. சரியா, இது பிந்தி வந்தவர்கள் அவர்கள் என்ன செய்யணும், இப்போ அவங்களை என்ன செய்யணும், பிந்தி வந்தவங்களை என்ன செய்யணும் சொல்லுங்க, பிந்தி வந்தவர்களை முந்தி அனுப்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இவர்கள் என்னது, கஷ்டம் குறைவு தான், எங்க வேலை தளத்தில் கஷ்டம் குறைவு, வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இதை வாங்கி கொண்டு தான் அவங்க என்ன செய்ய வேண்டும். இப்போ மற்றவங்க முதல் வந்தவங்க, ரெண்டாவது வந்தவங்க, மூன்றாவது வந்தவங்க ஒரு வேளை அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போவாங்க, ஒன்றும் வாங்காமல் அந்த காசை கொண்டு போய் வீட்டில் வைப்பாங்க, சேர்ப்பாங்க, ஏதோ செய்வாங்க. கடைசியாக வந்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த பணம் தான் எனது வாழ்வாதாரம், அதுதான் உணவு. அதனால அவங்களை என்ன செய்ய வேண்டும், அவங்களை என்ன செய்யக்கூடாது, காத்திருந்தாங்க. இந்த வேலைக்காக என்ன செஞ்சாங்க, பல மணி நேரங்கள் காத்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களை காத்திருக்க வைக்கக்கூடாது, அவர்களை முதலாவது அனுப்ப வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிழ்கிறது. நம்ம எஜமான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்ம எல்லாவற்றையும் நம்ம அறிந்தவராக இருக்கிறார். அதுதான் நீங்கள் ஒரு எஜமானா இருந்தால், நீங்கள் ஒரு வேலை தளத்தில் வேலை செய்கிறவர்களாக இருந்து, நீங்கள் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கிறதா இருந்தால், அந்த 10 பேரை குறித்து நீங்கள் என்ன செய்திருக்கணும், நான் நல்லா அறிந்திருக்கணும். எல்லாரையும் உண்டாய் பார்க்கக்கூடாது. ஆனால் சம்பளம் கொடுக்குற விஷயத்தில் நம்ம சரியா இருக்கணும். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்றாங்க, வந்து எஜமான்ட்ட நன்றி ஐயா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் டக்குன்னு என்ன செஞ்சுருப்பாங்களே. அவருக்கு நான் கற்பையாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு கொடைக்கானல் போல ஏதோ ஒரு விவசாய பகுதியிலே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஒரு திராட்சை தோட்டத்தின் வாசலில் நின்று நடக்கிற சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கேன். ஜனங்கள் எப்படியெல்லாம் அப்படி 4 வளைந்து 3 வளைந்து அந்த பணம் கையில் கிடைச்சோன்னே டக்குன்னு அவரோட மகளுடைய நினைவு வரும், மகன்ட நினைவு வரும். போனோன்னு இது என்ன செய்யணும், மனைவி கூட வரையில் சொன்னாங்க, வரையில் இது என்னது மிளகுப்படி முடிஞ்சிட்டுன்னு அதையும் வாங்கணும். கொடுக்குற அந்த ஒரு தாளத்தில் என்ன செய்ய வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அம்மா இல்லையா? ஸோ இதெல்லாம் அந்த எஜமான் என்ன செய்கிறார். ஏன்னா இந்த எஜமான் ஒரு வேலை என்ன நான் நினைக்கிறேன், இவர் முதல் எப்படி இருந்திருப்பார், நாம சாதாரண ஒரு ஆளாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்தால்தான் அவர்களுக்கு தெரியும் வறுமை என்றால் என்னன்னு சொல்லிட்டு, கஷ்டம் என்றால் என்னென்னு தெரியும். வாழ்க்கையிலலாம் நாங்கள் முன்னேறி ஒரு பெரிய வசதி படைத்தவர்கள் உடைந்து விழுந்து அதுக்கு பிறகு நாங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கோம். அப்போ வறுமை தெரியும், அவன் உணவில்லாத பட்டினி எங்களுக்கு தெரியும். எல்லாம் நாங்கள் அனுபவித்தோம். எங்களை குறிப்பிட்ட வயது வரைக்கும் எங்களை ஆண்டவர் அவன் அப்படிப்பட்ட வழியில் எங்களை நடத்தி வந்தால் நாங்கள் போஷிக்க எல்லாம் கடினப்பட்டோம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பிறகு எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்திருக்கு. ஆகவே நமக்கு தெரியும், அதுதான் சில நேரங்களில் யாருக்கும் ஏதோ இருந்தாலும் டக்குன்னு அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா அது வாழ்வாதாரம். சரியா, வாசிங்க முடிப்போம். 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அப்படி பார்க்குறாங்க. நம்மள அப்படித்தானே, கல்யாண வீட்டில் எங்கேயும் போய் சாப்பிட போனால் என்ன செய்வோம், நம்முடைய இதில் இருந்து இலையில இருந்து பார்க்க மாட்டோம், பக்கத்து இலையில வச்சுட்டு பார்ப்போம். இது அவங்க வச்சு நீங்கள் வைக்கலாம். அம்மா இல்லை, இதுதான் நம்முடைய குணம், இதுதான் என்னது. அப்புறம் உங்களுக்கு அவர் என்ன சொன்னார், அந்த யார் எஜமான் என்ன சொன்னார், நியாயப்படி உங்களுக்கு தருவேன், அது என்னுடைய விருப்பம். அம்மா இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும், அவருடைய விருப்பப்படி தான் கொடுப்பார். அம்மா இல்லையா, உங்களுக்கு அவர் குறைவாய் கொடுக்கிறவர் அல்ல. ஆமை, நீங்கள் கடினமாய் கஷ்டப்பட்டு உங்களுக்கு குறைவாக உங்களை வேதனையோடு அனுப்புகிறவர் அல்ல. அவர் முன்பே சொல்லுகிறார், முன்பே இந்த வேதம் சத்தியம் எழுதி வைத்திருக்கிறது. இவைகள் எல்லாம் பிரமாணம் கட்டளைகள் படி புதிய ஏற்பாட்டிலும் சில சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறார். இது இப்படிதான் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி. ஏன்னா அவர் முந்தி பாருங்க, எஜமான் சொல்றார், வேலையாட்களுக்கு நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசியிருக்கிறார். வேலைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னது, ஒரே கூலி தான். நாங்கள் ஆரம்பத்தில் ஊழியம் செய்தோம், அதனால எங்களுக்கு என்னது, அங்கே போனோன்னு போயிட்டு அங்கே என்னது
பவுல் சொல்லுகிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு கிரீடம் இருக்கிறது, வரப்போற உங்களுக்கு என்ன இருக்கிறது இருக்குன்னு சொல்ல. அங்கே போயிட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த கிரீடம் எனக்கு வேணாம், நான் ரொம்ப வேலை செஞ்சேன், எனக்கு பெரிய கிரீடம் வேணும், எனக்கு இதில் 12 தானே இருக்குது, அவன் எனக்கு என்ன வேணும் 24, அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது. அங்கே என்னது, அங்கே எல்லாமே நமக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே நமக்கு அப்போ அந்த எஜமான் என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் என்னது ஆயத்தப்பட்டு அதை தான் கொடுக்குறாரு. அப்போ உணவு கொடுத்தாலும் அப்படி தான். சரியா? சுவை ஒரு மனுஷனுடைய எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கேரக்டர் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் எஜமான். நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு உத்தியோகஸ்தர். நீங்கள் தான் மற்றவங்களை கனப்படுத்த வேண்டும். நம்மகிட்ட வேலைக்கு வந்திருக்காங்களே எடுத்துகிட்டு போகும், குறைச்சி கொடுக்கும், அப்படியெல்லாம் நம்ம பேசவே கூடாது. நம்ம குறைச்சி பேசினோம்னா நமக்கு குறைவு தான் வரும். நம்ம என்ன செய்யணும், என்னது நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும், விசாலமாக இருக்கணும். மற்றவர்கள் கொடுக்கறதுல என்ன செய்யணும், விசாலமாக இருக்கணும். ஆகவே அந்த எஜமான் வாசிக்கலாம், முத்தில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். நாங்க தான் என்ன செய்யணும், ஆரம்பத்திலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சோம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஈக்குவல். என்ன தெரியுதா, அந்த எஜமான் என்ன செய்கிறாரு, எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறாரு. உங்கள் எல்லாரையும் எப்படி பார்க்கணும், ஈக்குவலாக பார்க்கணும். அந்த சிஸ்டர் தசமபாகம் கூட கொடுக்குறாங்க, இவங்க காணிக்க கூட கொடுக்குறாங்க, இவங்க வந்து அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. இது தேவனுடைய ராஜ்யம், அவர் எஜமான். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எஜமான் சொல்லுகிற நீ போயிட்டு எல்லாருக்கும் தாளந்துகளை கொடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர நீ கூட கொடுன்னு சொல்லவில்லை. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்தின் எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களுக்கெல்லாம் போயிட்டு என்ன செய்யணும், பணம் கொடு, அவ்வளோதான் சொல்கிறாரு. இப்போ இடையில ஒரு கூட்டம் என்ன செய்யுது, பிந்தி வந்தவர்களுக்கு இப்படியெல்லாம் சரிகளை சொல்லிட்டு முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, மற்றவர்களை குறித்து, மற்றவருடைய வாழ்க்கையில் வருகிற முன்னேற்றத்தை குறித்தும் அவர்களுக்கு வருகிற ஆதாயத்தை குறித்து முறுமுறுத்து இல்லாமலே போகிறாங்க. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே, ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்குறாரோ அதை நம்ம சாப்பிட வேண்டும். ராமேன் சொல்லு, நமக்கு 2 இட்லி இருந்தால் அதை சாப்பிட்டு சந்தோஷப்படணும். உங்கள் வீட்டு கூட்டப்படும் பிரியாணி சாப்பிட்றாங்க, எங்கள் கலவரத்தில் வந்தாங்களும் தெரியல பிரியாணி. அம்மாவே இல்லையா, ஒன்றா தானே வந்து 2 ஒன்றா தான் போயிருங்க வேலைக்கு. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாரு, ஐயா 10 ரூபா கொடுத்தாரு, உங்களுக்கு எனக்கு 8 ரூபா கொடுத்தாரு, 2 பேரும் ஒன்றா தானே வேலை செஞ்சோம். அம்மாவே இல்லையா, முறுமுறுக்கிறேன்னா அப்படி தான், நம்ம ஸ்டைல் அப்படி தானேம்மா. அப்படி எல்லாமே குறைஞ்சி போயிடும். இப்போ முன்னூறு இருக்காங்க ராமேஸ்வரம். இந்த கூட்டம் 12வது வசனம் யாருக்கு இருக்கக்கூடாது சொல்லுங்கள். 12வது வசனம் யாரும் இருக்கக்கூடாது. நம்ம சபையில் யாருக்கு என்ன செய்யக்கூடாது, சந்தோஷம் பண்ணா. வெரி குட். பரவாயில்ல, 2 பேருக்கு ஒரே மாதிரி. உனக்கு என்ன இந்த ட்ரெஸ் என்ன விலை, 1500 ரூபா, இது 1300, உனக்கு மட்டும் 1000 என்ன செய்யணும், விட்டுறணும். ஆமாம் இல்லையா, அதான் முறுமுறுப்புக்குடைய அடையாளம் என்னது சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு மட்டும் கடைசி சொல்லுங்க, இனிமே சொல்லக்கூடாது. புரியுதா? நம்ம வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த சம்பாத்தியம் கைக்கு வருகிற பொழுது நீ எஜமானை நீ சபிப்பாயானால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் அங்கே சொல்லப்படும். ஆண்டவர் உனக்கு எல்லா நன்மைகளையும் செய்து அவருக்கு முன்பதாக வந்து நீ அவரை நியாயாதிபதி நீ நியாயம் தீர்க்கிறதா இருந்தால் உன் வாழ்க்கை எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆமாவே இல்லையா? அந்த எஜமான் என்ன சொன்னார், வந்தால் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், ஒரு தாளத்தில் நான் கொடுப்பேன், அது என்னுடைய விருப்பம், நான் எல்லாருக்கும் கொடுக்குறவன். ஆமாவே இல்லையா? அவரிடத்துல போயிட்டு என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே, உபவாசத்துக்கு வருவோம் ஆண்டவரே, எல்லாம் பண்ணுவோம் ஆண்டவரே, அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு வீடு கொடுக்கல. ஏன்னா நீ வேலை செய்யுமே கள்ளத்தனமாக தான் வேலை செய்யல. ஏன்னா இங்கே வேலை செய்ய கணக்கு போடுறாரு அவரு. நம்ம ஒன்றுக்கு வந்திருக்கோம், நமக்கு ரொம்ப சம்பளம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுப்பாங்க, மற்றவங்க குறைவாக வாங்குறதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம், மற்றவங்க இல்லாமல் போகிறது எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் நம்மளை விட அவங்களுக்கு அடுத்த கட்டங்களுக்கு போகிற நேரம் என்ன செய்ய வேண்டும், என்கரேஜ் பண்ணணும். அது அன்றைக்கெல்லாம் பார்த்தேன், இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கினா அப்படியே கை தட்டணும். அப்போ நீங்கள் அப்படி அது யார் தருண் வந்தோடனே எல்லோரும் கை தட்டுறீங்க, அப்படி பண்ணுறீங்க. அப்போ மற்ற பிள்ளைகளுக்கு அப்படி தட்டமாக என்ன கோவம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு கைத்தட்டுற விஷயம்தான், ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறீங்க, நல்லது தான். ஆனால் வந்த பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க,
நம்முடைய நேரத்துக்கு ஓடி வந்து ஸ்கூல் போய் காலேஜ் போய் வந்து மூச்சு வேர்க்க வந்து எல்லா வேலையும் சொன்ன வேலையும் கடகடன்னு செய்கிற நேரம் நம்ம ஒரு சாராரை சார்ந்திருக்கக்கூடாது. சபைக்கு வர எல்லாரையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த வேண்டும். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும். நம்ம பிள்ளைகள் தானே. நான் செய்ய வேண்டிய வேலையை என் பிள்ளைகள் செய்யணும். எனக்கு அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ குளுமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த துஷ்செய்தியை கூட நான் பெருசு எடுக்கல. துஷ்செய்தி சொன்னவங்க எப்படியோ போகட்டும், யாரு அது கேட்டு வந்து சொன்னவங்களை தான் சொன்னேன் சொல்ல, சொன்னவங்களை நான் ஒன்று சொல்லலை. ஏன்னா நம்ம ஒரு காரியங்களை செய்யணும், நம்ம அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த எஜமானுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணோன்னு தான் அந்த எஜமானுக்கு என்னவாக இருக்கும்? நான் இந்த திராட்சை தோட்டத்தில் நான் ஒரு பெரிய என்னது ஒரு பெரிய வருமானத்தை இல்லையா? தேவராஜ்யத்தில் நமக்கு நம்ம என்னத்தை கொண்டு வந்தால் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஆனால் நம்ம தேவராஜ்யத்தை கட்டும்படி வந்திருக்கோம். நமக்கு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, மற்றவர்களை குறித்து குறை சொல்லக்கூடாது. என்கரேஜ் பண்ணால் எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும், அதுதான் சரி. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அதனால அவர்கள் விழுந்து போவார்கள். நீங்கள் ஒரு சாராரை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? அவங்க நம்ம தான் நம்ம இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அப்படி அல்ல, யாரை கொண்டும் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க. ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக சிநேகிதன் அவன் சொல்றாரு. யாரு சிநேகிதனை பற்றி நீ பிரச்சனை பண்ணல, இந்த பண்ணையும் இதையும் பண்ணியிருக்கலாம்ல. ஆமாம், சிநேகிதனே சொல்றாரு. அவர் என்னது வேலைக்கு வந்தவனை பார்த்து என்ன சொல்லலை, வேலைக்காரனேன்னு சொல்லலை, என்ன சொல்றாரு? நீ எனக்கு வேலை செஞ்சிருக்கிற, ஆனால் நீ யாரு? சிநேகிதன். ஆமாம் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அந்த வேலை செய்கிற அந்த மேனேஜர் அவருடைய படிப்பு தான் நீங்களும் படிச்சிருக்கிறீங்க. ஆமாம் இல்லை? நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதனால உங்களுக்கு வந்து குறைவாக உங்களை என்ன செய்யக்கூடாது, லேபர்ஸாக பயன்படுத்தக்கூடாது. ஆமாவே இல்லையா? ஊழியத்திலும் அப்படி தான். இப்போ நீங்கள் எனக்கு ஈக்குவலாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? சொல்லுங்களேன். தாளந்துகள் இல்லையா? சரிங்களா இல்லையா? அப்போ எனக்கு ஈக்குவலாக இருக்கிறீங்களா? இப்போ நான் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்ய செய்ய மாட்டீங்களா? இப்போ நான் போகிறேன், நான் யூஎஸ்ஐ போகிறேன், அதனால நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஊழியத்தை செய்யுங்க, நான் என்ன செய்வீங்க? ஓடி போயிடுங்களா? இல்லாட்டி ஐயா உங்களோட நான் வரேன்னு சொல்லுவீங்களா? என்ன செய்வீங்க? இதுதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி என்ன செய்வீங்க? விசேஷ பாட்டு பாடி காணிக்க எடுத்து அப்படியே கீழே கொண்டு போயிடுவீங்களே. குட், வாசிங்க. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக சிநேகிதனே சொல்லுங்க. ஒருத்தருக்கு பதில் சொல்றேன், என்ன செய்யணும்? அதுதான் மிக முக்கியம். அந்த சிநேகிதன் சொன்னோன்னே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த வீட்டுக்கு நம்ம வேலைக்கு வந்தோம், வேலைக்கான பார்த்து நம்மளை எஜமான் எப்படி கூப்பிடுறாராம்? நம்மளை எப்படி கூப்பிடுறாராம்? சிநேகிதனே. அப்படின்னா என்னது? அதிகமாக சிநேகிக்கிறார், ஒன்று மறைவு இல்லாதவர்கள். ஆமாம், அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் நான் முழு மனதாய் நான் இந்த காரியத்தை செய்கிறேன், ஆனால் நீங்கள் சிநேகிதராக இருந்தும் கூட உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? உங்களோடு வேலைக்கு வந்தவர்கள் மேலே உங்களுக்கு ஒரு கசப்பு இருக்கிறது. சபைக்கு வருகிற யாரும் யாரோட என்ன எப்படி இருக்கக்கூடாது? நம்ம முறைங்க அது அது என்னம்மா பாவக்காவே சும்மா சாப்பிட சொன்னால் எப்படி இருக்கும்? அது நல்ல நமக்கு உடம்புக்கு எழுத்துக்கு நல்லது, ஆனால் வாயில் வைக்கணும் எப்படி இருக்கும்? அப்போ கஷ்டமான வார்த்தைகள் சொல்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வாசிங்களா? சிநேகிதனே சொல்லுகிறார் எஜமான். வேலை அவர் அவ்வளோ சந்தோஷமாய் வருகிறார். தன் வேலை ஆட்கள் வேலை செய்து போகிறாங்க, அவங்களை என்ன செய்யணும்? மனமகிழ்ச்சியாக அனுப்பணும். வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க திட்டி பண்ணக்கூடாது, என்ன செய்யணும்? அம்மாவே இல்லையா? ஒரு காரியத்தை செஞ்சு நீங்கள் அனுப்புகிற நேரம் எப்படி அனுப்பணும்? இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிஞ்சு போகிற நேரம் அவங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணி போயிட்டு வாங்க, வெரி குட், எல்லாரையும் நான் என்கரேஜ் பண்ணுவேன், நல்லா இருக்குது, நீங்கள் அதை செஞ்ச ஏதோ குறைகள் இருக்குங்க, நம்ம எல்லாம் குறைகள், ஆனால் குறைகளை சுட்டி காட்டுகிறது பெரிதல்ல, அதை சரிப்படுத்துவதற்குரிய ஆலோசனைகள் கொடுக்குறது தான் சரி. அப்போ நான் சொல்லுவேன், ஓகே, அந்த மாதிரி அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அம்மாவே இல்லையா? அப்போ வாங்கி கொண்டு வரவங்கலாம் ஏன் அப்படின்னு செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ இது ஒரு கூட்டம் என்ன செய்யுது? முரட்டுத்தனமாக வருது. ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? நம்முடைய சிநேகிதனாயே ஆண்டவன் முரட்டுத்தனமாக பேசுறது. ஆமாவே இல்லை? அப்போ நீங்களும் யார்கிட்டையும் பேசுகிற நேரத்தில் சண்டை போட்டுறக்கூடாது. நான் கொடுக்குறத கொண்டு போகும், நீ என்ன பெரிய வேலைக்காரன் தானே அப்படின்னு பேசக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் அவங்க சிஸ்டர் தான் கூப்பிடணும். ஆமாவே இல்லை? சிஸ்டர் புஸ்டர் தான் கூப்பிடணும். வேலைக்காரனாலும் அவங்க அண்ணா பிரதர் அப்படி தான் கூப்பிட்டு பழகணும். ஆமாவே இல்லையா? ஆமாம், அப்படி நம்ம அது அப்படி மட்டமாக நினைக்கக்கூடாது. சரியா? நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? சொல்கிறேன், நம்ம பேசிக்கிட்டோம் தானே, கான்ட்ராக்ட் பேசணும் இல்லையா? நம்ம என்ன கான்ட்ராக்ட் பேசணும்? நீ எத்தனை மணிக்கு வந்தால் உனக்கு ஒரு தாளந்து தான், அது என்னுடைய கான்ட்ராக்ட். நான் என்ன செய்தேன்? வர்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதுக்கு நீ வந்து என்ன செய்யக்கூடாது? நீ வந்து நியாயாதிபதியாக இருக்கக்கூட, நீ நீதி செய்யக்கூடாது. நான் என் பிள்ளைகளுக்கு நான் எதையோ கொடுப்பேன், கொடுக்காம விடுவேன். அதை கேட்குறதுக்கு நீங்கள் யாரும் என்னது, யாருக்கும் இங்கே அதிகாரம் இல்லை. ஆமாம் இல்லையா? ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு பாட்டு கொடுக்குறீங்க, இவங்களுக்கு சங்கீதத்தை கொடுக்குறீங்க, எனக்கு என்ன கொடுக்குறேன்னா அது அவங்களுடைய காரியம், அது ஆண்டவர் நடத்துகிறபடி தான். வாசிங்க. சொல்கிறேன், நீ என்ன செய்யணும்? நம்மளால என்ன சொல்லிப்போமா? சொல்லுங்க.
என்ன சொல்லலாம்? போ அப்படி தான் பேசுவோம். இனிமேல் அப்படி பேசக்கூடாது. என்ன செய்யணும் சிநேகிதனே? அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அது கோபம் என்னது? அது பயங்கரமானது. ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்தால் வாயில் வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நிதானமாக பேச வேண்டுமா? கோபம் வருகிற பொழுது நம்ம என்ன செய்யணுமா? நிதானமாக பேச வேண்டுமா? ஏன்னா வார்த்தையை போட்டுட்டா என்ன செய்ய முடியாது? அதனால அடுத்தாலும் அள்ள முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? அவங்க கோபம் ஆயுசு நாட்களை குறைக்குமா? ஆமாவே இல்லையா? அதனால கோபம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாதான்? பாவம் செய்யக்கூடாது. வாசிங்க. உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்கிட்டு போங்க. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய சாய்ஸ். அது என்னுடைய விருப்பம். நான் எஜமான். நான் யாருக்கு எதுவும் கொடுப்பேன். எனக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு நஷ்டம் இல்லை. நீங்கள் வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு நீங்கள் என்னது காலையிலே வந்தீங்க, உங்களுக்கு ஒரு தாளம் நான் தாரேன்னு சொல்லினேன். அது என்னுடைய விருப்பம். அதனால இவங்களுக்கு நான் கொடுக்கறத குறித்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேணாம். ஆமாவே இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரா? ஆண்டவர் கேட்கிறார், என்னுடையது என் ராஜ்யத்தில் வேலை செய்கிறவருக்கு நான் கொடுக்க எனக்கு நீங்க யாரு தடை பண்ணுவது? இல்லையா? நானே வந்து ஆண்டவரே அவங்களுக்கு இவங்களுக்குன்னு அப்படி என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? ஹலோ வாசிங்க. நான் முடிச்சுட்டேன். நான் தயா சொல்லுங்க, சொல்லுங்க. மன இப்படி கை வச்சு சொல்லுங்க. நான் தயாளன். மற்றவர்களுக்கு கொடுக்கிற விஷயத்தில் நான் யாரு? தயாளன். இருக்கிறீங்க எல்லாரும். இந்த மேரி சிஸ்டர்லாம் கையில் பணம் வந்துச்சுன்னா அள்ளி வீசுவாங்களா இருக்கும். ஆமாவே இல்லையா? அந்த பின்னுக்கு இருக்க மேரி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆசை. கொடுக்க வைப்பார். கரங்களை தட்டி தேவனை வைப்பார். அப்படி எல்லாருக்கும் அந்த ஆசை தான். எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா அவங்க அந்த ஆரம்ப காலத்திலேருந்து இந்த வர்ற நிறந்த ஊழியத்தில் இன்னை வரைக்கும் போராட்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், அவமானங்கள், நிந்தைகள் நின்று கொண்டிருக்கிறது. காரணம் ஆண்டவர் எஜமான் எனக்கு ஒரு தாளந்தை கொடுப்பார். என் குடும்பத்தை அவர் கண்டிருக்கிறார், அணிந்திருக்கிறார். என்னுடைய அதனால தான் அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குது. ஆமாம் இல்லையா? அந்த புஷ்பா எல்லாருக்குமே கொடுக்குற ஆசை இருக்குது. எங்கே கை குத்திக்காருங்க. கொடுக்குறதுக்கு எங்களை ஆசை இருக்குன்னு சொல்லணும். கை டக்குன்னு தூக்காங்க. எல்லாரும் அப்படி தான். எல்லாருமே என்னது நான் சொல்லிக்க வர பிள்ளைகள் இங்கே கொடுக்குறதுனால தான் நான் செகப்டைலாம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால அது அந்த மக வேறு யார் எஸ்தரமா பெரிய காணிக்கை பெட்டியா அது ரெண்டாக வச்சிருக்கிறோம். ஒரு பக்கம் எனக்கு ஒன்று ஆண்டவர். முடிச்சிடுவோமா? சொல்லுங்க. நான் தயாளன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தெல்லாம் கண்டு கொண்டேன். அதனால இல்லாதவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? விசாரித்து கொடுக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அதுதான் ஊழியத்துக்கே கொடுக்கிறது பெருசல்ல. தானம் தர்மம் செய்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமாவே இல்லையா? அதுதான் மிக முக்கியம். இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த எஜமான் பார்க்கிறார், அந்த இல்லாதவர்களை என்ன செய்கிறார்? அவங்க முகம் சுழித்து கொண்டு போகாதபடி காலையிலிருந்து காத்திருக்கிற இவர்களை முன்பு அனுப்புன்னு சொன்னா இவர்களுக்கென்று ஒரு கூட்டம் காத்திருக்கிறது, ஒரு ஜீவன் காத்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளுக்காக என்ன செய்யணும்? உங்க வெளில போனதான் கடையெல்லாம் திறந்திருக்கும். கடை திறந்திருந்தா தான் சாமா வாங்கணும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது. இதெல்லாம் யோசிக்கிறார் ஒரு எஜமான். நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு மனுஷனை எடை போடுகிற பொழுது நீங்க யோசிக்க வேண்டும். மனிதனாக மனித நேயத்தோடு யோசிக்க வேண்டும். ஆகவே தான் சொல்ல நான் தயாளன். சொல்லுங்க. நான் தயாளன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் தயாளன். நீ யாரு? நீ இருக்கிறவளா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணலா இருக்கலாமா? நீங்க என்னது வன்கண்ண? என்னது? போடாம எரிச்ச அவங்க பேசிக்கிட்டே போயிருப்பாங்களா இருக்கும். கையில் பணம், அந்த பணத்தை கூட என்ன செஞ்சுருப்பாங்களா இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க? கீழே போட்டு அப்புறம் எடுத்துருப்பாங்களா இருக்கும். இந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போ அது தப்பான வழியில் கூட கொண்டு போய் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம இல்லையா? ஏன்னா அதுதான் இந்த உலகம், அதுதான் இயற்கை. சரி, எந்த வசனமா? என்னுடையது என் இஷ்டப்படி செய்ய எனக்கு கேட்கிறார். எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா? நீங்க யாரு எனக்கு? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றார். சிநேகிதனேன்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க வன்கண்ணனாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு வருகிற வருமானத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடையூறா இருக்கக்கூடாது. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? சொல்லுங்க. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம். யாரும் தடை பண்ணக்கூடாது.
ஊழியம் கர்த்தருடையது. உங்கள் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரலன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகும் மோஸ்டபடி செய்ய, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். ஆமாம் இல்லையா? அதனால நீ யாரையும் தடை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது பிள்ளைகள். அதனால பிள்ளைகள் நினைக்கக்கூடாது என்ன தடை அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்களும் சரியாக இருக்கணும். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளை, வேலைக்கு போகிறவங்களுக்கு அம்மா அப்பா உங்களுக்கு புத்தி சொல்கிற நேரம் அது தடையல்ல. உங்களுக்கு அது என்னது, உங்களை சரியான முறையில் நடத்துவதற்காக சில ஆலோசனைகளை கேட்கணும். அவங்கள்ட்ட சரியாக நீங்கள் பேசணும். இப்படி தான் விஷயம் அப்படின்னு பேசாமல் சும்மா போயிட்டு ஏதாச்சும் சொன்னால் அவங்களுக்கும் பதப்பதப்பாங்க. அவங்களுக்கும் பிள்ளைகளை குறித்து என்ன யோசிக்கிறது எவ்வளோ பயங்கரமாக யோசிப்பாங்க இல்லையா? ஏன்னா உலகத்தோடு யோசிக்கிற நேரம் எவ்வளோ பயமாக இருக்கும். யாரையும் நம்ப முடியாத காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கும். இவ்விதமாக இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவர் நல்ல ஒரு கதையை சொல்லுகிறார். இவ்விதமாக பிந்தினவர்கள் என்ன ஆயிடுவாங்களாம்? அப்போ நம்ம பிந்திக்கிட்டே கிடக்கிறவங்கனால பின்னுக்கு இருக்கலாம் முந்திட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லாருக்கும் உண்டாக இருக்கிறது. அதுதான் இங்கே உள்ள காரியம். ஆமென். பிந்தினோர் முந்தினோர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற தாளந்து என்னவாக இருக்கிறது? சபையில் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? எல்லாம் ஈக்குவல் தான். எல்லா தாளந்துகள் எல்லாருக்கும் ஒன்றை தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் ஆண்டவரே என்ன செய்யக்கூடாது? ஆமென். அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ இல்லாதவன் இடத்துல என்ன செய்யப்படும்? அப்போ அப்போ என்ன இல்லை? அவனுக்கு புத்தி இல்லை, ஞானம் இல்லை, செய்ய வேண்டிய செயல்பாடு இல்லை. அப்போ அவனுக்கு அதை கொடுத்து தடுமாறி கொண்டிருப்பதை விட உள்ளவனுக்கு கொடுத்து அவன் என்ன செய்வான்? அவன் தாளந்துகளை பயன்படுத்துவான். சரியா? லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. டக்குன்னு 2 நிமிஷத்தை முடிச்சிருவேன். லேவியராகமம் 25. தேசத்தின் ஓய்விலே 6-7 25ஆம் அதிகாரம் 6. தேசத்தின் ஓய்விலே பயிராய் இருக்கிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. ஆமென். பாருங்க, அது ஆகாரமாக இருப்பதாக. உன் வேலைக்காரனுக்கு, உன் வேலைக்காரிக்கோ, உன் கூலிக்காரனுக்கோ, உள்ளதில் தங்குகிற அந்நியனுக்கோ, உன் நாட்டு மிருகத்துக்கோ, உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கோ அதிலே விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருப்பதாக. ஆமென். அப்ப சொல்லுகிறார் ஆகாரம் என்னதுக்கு? எல்லாருக்கும் அந்த ஆகாரம். நான் ஒரு விவசாய பண்ணையில் இருந்தேன்னா அது எனக்கு மாத்திரமல்ல, அது என்னது? தேசத்தில் இருக்கிற அது எல்லாருக்குரியதாக இருக்கிறது. ஆகவே அதனாலதான் இந்த எஜமான் எல்லாரையும் அங்க கூப்பிடுறார். உபாகமம் 24:15. சரி. அவன் வேலை செய்த நாளில் தானே, அவன் வேலை செய்த நாளில் தானே, பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டுமா? வேலை செஞ்சவங்களும் ஏமாத்திக்கிட்டு போயிட்டு வாங்க, நாளைக்கு தரீங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால லைட் போட்டாச்சு அப்படின்னால சொல்லக்கூடாது. சுவாசிங்களா அந்த வசனத்தை? அவன் வேலை செய்த நாளில் தானே, வேலை செய்த அந்த நாளிலே தானே, பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் கூலியை கொடுத்துடணுமா? அவன் வேலை செய்த நாளில் தானே, அந்த நாள்ல தான் வேலை செஞ்சு அன்னைக்கு என்ன செய்யணும்? கூலியை கொடுத்து விட வேண்டும், கொடுத்துடணுமா? அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போறேன்னு அதான் சொல்றேன். அந்த அவங்க நான் இதுதான் அதுக்காக தான் சொல்ல வரேன். அவர்கள் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வானா எப்படி இருக்கும்? அவன் வீட்டில் பட்டினியாக இருப்பான். அன்றைக்கி அதை தேடி தான் வந்திருப்பாங்க. இந்த பணம் தான் எனக்கு என் குடும்பத்தை என்ன செய்ய சேவ் பண்ணும். ஆமாம் இல்லையா? ஸோ வாசிங்க. அவன் வேலை செய்த நாளில் தானே, பொழுது போகும் முன்னே என்ன செஞ்சிடணும்? அவன் கூலியை. சில பேர் என்ன செய்வாங்க? வேலை செஞ்சதுக்கு பிறகு யாரு உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே போய் கதைச்சிட்டு எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அவங்க வெளியவே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஐயோ 6 மணியாச்சு, 6 மணிக்கு மேலே காசு கொடுக்க அது என்ன செய்வோம்? இப்போ ஜிபியில் ஜிபியா? ஆமாம், ஜிபியில் அனுப்பவா அப்படின்வாங்க. தெரியுதா? பொய் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? செட்டில்மெண்ட் இஸ் செட்டில்மெண்ட். அது டைமுக்கு கொடுத்துடணும். அவங்கள கஷ்டப்படுறாங்க. ரத்தம் பிளட்டு தெரியுமா? வேர்வைங்கிறது சும்மா இல்லை. ரத்தம் செஞ்சு வேலை செஞ்சு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். இன்னைக்கு அது கிடைத்தா நான் என்ன செய்வேன்? வீட்டிலேருந்து வர்றேன்னு என்ன சொல்லிட்டு வருவாங்க? இன்னைக்கு ஒரு வேலை ஒன்று கிடைச்சிருக்கு, போயிட்டு வர்ற நேரம், சரிப்பா வர நேரம் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்களே, மகன் கூட சிக்கன் சாப்பிட ஆசைப்பட்டான். அப்போ அந்த தெரியுமா, அந்த ஒரு பெரிய ஒரு இதோடு வருவாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னா எப்படி இருக்கும்? நாளைக்கு நீ இருந்தால் தானே. ஆமாம் இல்லையா? புரியுதா? தேவன் பொல்லாதவர். வாசினா, பொழுது போகும் முன்னே கொடு, அப்போ உனக்கு ஆசீர்வாதம். அவன் திட்டமாட்டா, திட்டாமலாம் என்ன அவன் மனசு என்ன ஆகும்? நொந்து போயிடும்.
பெரிய பிரச்சனை இருக்கும். இன்னொருத்தர் கடன் வாங்கியிருப்பான், இந்த இதை இன்னைக்கு வந்து தந்துடுறேன் அப்படின்னு அவன் வந்து அவன் வீட்டில் உட்காந்துருப்பான். என்ன இன்னும் வரலையா அவர்? இன்னொருத்தன் அசிங்கமாக வந்து ஒருத்தன் வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எவனோ ஒருத்தன் வந்து வெரி கேர்ஃபுல். ஆண்டோட பிள்ளைகள் வாசிடா. அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலமாய் இருக்கிறான். அது மேல் அவன் ஏழை, அவன் கஷ்டப்படுறான். அதனால அவன் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஐயோ இந்த வேலை செஞ்சதுனால நமக்கு என்னது இன்னைக்கு வருமானம், இன்னைக்கு வாழ்வாதாரம், இன்னைக்கு என்னமோ லைட் பில் கட்டணும், அரிசிக்கு அது கட்டணும், ஏதோ ஒரு சம்திங் நடக்குமா இல்லையா? அதை கொடுக்காவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். ஐயோ அது உனக்கு பாவமா இருக்கும். ஒன்னும் சொல்ல மாட்டான் அவன். ஏசப்பா வேலை செஞ்சு போகிற நேரம் திட்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் கடவுளை கும்பிட்றான்னு வச்சுக்கிறோமே. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வான்? ஏசப்பா என்ன செய்யணும் தெரியலையே, டக்குன்னு எல்லாம் வந்துடும், சுற்றி என்ன செய்யும், காக்கா மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். மனைவி வாங்கிட்டு வர சொன்ன சிக்கன், மகன் வாங்கிட்டு வர சொன்ன எல்லாரும் ரொம்ப இவர் கடன்காரன் ஆகிட்டார். குடும்பத்துக்கு என்ன ஆகிறாரு? கடமை செய்ய முடியாத ஒரு கடன்காரனாக இருக்கிறார். அதனால ஒருத்தன் வேலைக்கு வந்தால் அவன் வேலைக்குரிய பணத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். யாக்கோபு 5:4 வாசிங்களா? உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. ஆமா, அவங்க மனசுக்குள்ள என்னது? பாருங்க வாசிடா. இதோ உங்கள் வயல்களை, உங்க வயல், உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு. பேசுறது எவ்வளவு? ஒரு தாளந்து பேசியாச்சு. கொடுக்குற நேரம் இந்தாங்க பாதி தாளந்துங்க. அப்போ அது என்ன ஆகுது? இப்போ நான் ஒரு தாளம் இப்போ அப்படி தானே. இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்? என்னது? அவன் ஒரு தாளந்துக்கணும்னு அவன் என்ன பிளான் பண்ணியிருப்பான்? அதை வச்சு இதெல்லாம் வாங்கலாம். 1 கிலோ அரிசி வாங்கலாம், 2 கிலோ சீனி வாங்கலாம், சக்கரை வாங்கலாம், என்னமோ எல்லாம் வாங்கலாம்னு எல்லாம் பிளான் பண்ணிக்கிருக்கிறான். இப்போ டோட்டலாக என்ன ஆயிட்டு? பாதி என்ன ஆகணும்? அப்போ என்ன வாசிங்களே? இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு. அநியாயமா தர்றேன் கடைசியில் என்ன இது? அது பெரிய வேலை இல்லை தானே, இது சின்ன வேலை தான் செஞ்சீங்க. நீங்கன்னா அப்படியே சிரிச்சு சீரழிஞ்சு போயிடுவீங்க. கொடுத்துடணும். அம்மாவில்லையா? பேசுன்னு கொடுக்கணும். அதுதான் ஊழியக்காரன், அதுதான் என்னது சரியான ஒரு எஜமான். அம்மாவில்லையா? பேசுகிற நேரம் ஒன்று பேசுறது, 50 ரூபா தாரேன்னு சொல்லிட்டு அவன் ஆட்டோ இறங்கி சண்டை போடுறது, ஆட்டோக்காரங்கிட்டு. இதுக்கு இவ்வளோ கிட்டது. அதனால தான் அவங்கள தான் பாராட்டணும். அவங்களை நஷ்டப்படுத்துறதுக்கு தான் அவன் சொல்லி இல்லை 150 ரூபா கொடு அப்படின்னு சொல்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வன்கண்ணனாக இருக்கிறபடினால. அவன் கேட்டால் கொடுத்துட்டு போனீங்கன்னா உனக்கு ரோட்டில் கிடக்கும். அம்மாவில்லையா? இல்லைன்னா அவன் வாசி பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் அவருடைய இரத்தம், அவருடைய வேர்வை அது தேவ சமூகத்துக்கு போகிறது. அதனால தேவன் என்ன செய்கிறார்? வாசிங்க. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. ஐயோ நீங்க பாருங்க. பகவான் யாரை இடம் அனுப்பேன்? கர்த்தர். அப்ப சேனையின் கர்த்தர் என்ன செய்வாரு? என்னது என்ன கூலி தெரியுதா? அந்த நம்முடைய இருதயம் அதுதான் சொல்றது. இப்போ அவைக்குரிய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவே சொல்றபடி அவை என்ன ஐயோ என்னடா அப்படின்ட்டு அந்த கற்பனை பண்ண விஷயம் எல்லாம் உடைஞ்சு போயிடும் இல்லையா? தேவன் அறிகிறார் அப்படின்னு சொல்லு. ஆமாம் இல்லையா? நம்ம ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. வாசிங்க லூக்கா 10:7 வாசிங்க. அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வேலையாட்கள் என்னவா இருக்கு? தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வேலைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? 35 இதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே வேலைக்காரர்களுக்கு என்ன செஞ்ச வேண்டும்? அந்த கூலியை எப்படி கொடுக்க வேண்டும்? நியாயப்படி பேசினபடி நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. இல்லையா? ஸோ அந்த ஆண்டவர் எப்படி செய்வார்? உங்களோடு பேசின காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு இதை தாரேன் அப்படின்னா என்ன செய்வார்? அது தாமதமானாலும் கர்த்தர் என்ன செய்வார்? தாமதமாகிறதுக்கு நம்ம தான் காரணம். 40 நாளையில் போக வேண்டிய தேசத்துக்கு என்ன 40 வருஷம் போகிறதுக்கு காரணம் இவர்களுடைய முறுமுறுப்பும் இவருடைய எரிச்சல்களும். அதனால தான் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? கடைசி போகவே இல்லை.
ஸோ அந்த காலவேளையில் கர்த்தர் நம்ம பேசியிருக்காரு. எளிமையை நாம் ஜெபம் பண்ணலாம். நன்றி 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 என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே நித்தியமே சத்தியமே நித்தியமே பொழுதும் நடக்கும் பொழுதும் வாழ்க்கும் பொழுதும் தாழ்த்தும் போதும் நெருக்கத்திலும் வெறுமை எல்லா நேரங்களிலும் நிஜமானாக இருந்து நிஜமான உங்களும் நல்ல நாம் நிஜமானவர்கள் நேயங்கள் முகத்தை பார்க்கிறவர்கள் நம்முடைய நிஜமானம் நம்முடைய இருதயத்தை பார்க்க நம்முடைய கடுமையான உழைக்கும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு வேண்டவர்கள் ஒரு காலத்தில் கடினமாக உழைத்து வருமானங்கள் பெற்றவர்களாக, ஆனால் நாட்களிலே அவர்கள் வறுமை போட்டுக்குள் இருக்கிறது. நாம் அடுத்த காரியம் என்னென்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது சொல்கிறார்கள், நீங்களும் போங்க, நீங்களும் போயிட்டு என்ன செய்யுங்க, வேலையை செய்யுங்க சொல்லிட்டு கால வேலையில் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் சித்தமான அவருடைய வேலைகளை செய்வதற்கு ஒவ்வொரு வேலைகளை செய்வதற்கு தேவையோடு ஆமாம் சபையை விசாரிப்பதற்கு சபை ஜனங்களை விசாரிப்பதற்கு சபையின் ஊழியங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு காலங்களை கொடுத்திருக்கிறேன். ஆகிய முதல் செய்கிற ஊழியம் அவரே எல்லா ஊழியத்தையும் செய்ய முடியாது. ஆகிய முன்னால் வந்தவர்கள் ஆகிய அப்போஸ்தல நாட்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தி எல்லா இடங்களிலும் சபைகளை உருவாக்கினார்கள். பவுல் போன்றவர்கள் போய் சபைகளை பிரசங்கித்து எல்லா இடங்களிலும் பிரசங்கித்து ஜனங்கள் ஆதாயப்படுத்தினார்கள். அதை தொடர்ந்து வந்தவர்கள் பேர் ஊழியர்களை செய்து இன்றைக்கு நமக்கு இலகுவான ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை நாம் செய்யாமல் இருப்போமானால் ஆண்டவர் எந்த ஒரு ஊழியமாக நான் வந்து செய்கிறேன். கடைசி நாட்கள் நம்மளுடைய நியாயத்திற்கு கால வேலையை நம்மோடு கர்த்தர் பேசுகிறார், ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். இது ஊழியத்தை குறித்ததான காரியமாக இருக்கலாம், உலகத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கலாம், தனி மனுஷனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்குரிய காரியமாக இருக்கலாம். நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறோம். நாங்கள் ஒரு நல்ல இடமாக கீழே வேலை செய்கிறோம். நாம் எஜமானாக இருந்தால் நமக்கு கீழே வேலை செய்வர்களை எப்படி நாம் கனப்பட வேண்டும், அவர்கள் எப்படி நாங்கள் கணிக்க வேண்டும், எப்படி அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல எஜமான நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். முதல் மணி வேலை வந்தவர்கள், 3ஆம் மணி வேலை வந்தவர்கள், 6ஆம் மணி வேலை வந்தவர்கள், 9ஆம் மணி வேலை வந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் 11ஆம் மணி நேரம் தனக்காக, தன் குடும்பங்கள், தன் பிள்ளைகளுக்காக இந்த வெயிலிலே நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து நீங்கள் வாருங்கள், என் தோட்டத்துக்கு வாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், வறுமை கோட்டுகள் இருக்கிற ஜனங்கள், இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் பஞ்ச பட்டினி வறுமைக்குள் நின்று கொண்டிருக்கிற அந்த கடைசி கூட்டத்தை நாங்கள் அழைப்போமானால் அவருடைய ராஜ்யத்தின் வேலை முடிவடைகிறதாக இருக்கிறது. அவர் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. திராட்சை தோட்டத்தின் வேலை எஜமானுக்கு ஒரே சந்தோஷம். நீங்கள் எல்லாம் போயிட்டு கடைசியாக இருக்கிற அந்த காரியங்களை செய்து முடித்து என் வேலையை சீக்கிரமாய் முடியுங்கள். விலையேறப்பட்ட இந்த திராட்சை ரசமும் அந்த திராட்சை பழமும் ஒவ்வொருக்கும் பிரயோசனமற்றதாய் போயிடாதபடி உடனே செய்கள் என்று சொன்ன தேவராட்சியம் அப்படியாக கெட்டு போகாதபடி செய்ய வேண்டிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருக்காக என்ன செய்கிறார் ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். முதல் மணி நேரமும் அவர்கள் அங்கு நின்றார்கள், 3ஆம் மணி நேரமும் அவர்கள் நின்றார்கள், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம் நின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த எஜமான் எங்களை ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிடுவாரே. எஜமான் அறிந்திருந்தார் உள்ளத்தை. வா, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்குரியதை நான் கொடுப்பேன். கால வெளியில் வந்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குரியதை நான் தருவேன்.
நான் ஏமாற்றுகிறதல்ல, அநியாயத்தில் நீதி செய்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவரே, காத்திருந்தீங்க, ஜெபத்தில் காத்திருப்பீங்களே, 1 மணி நேரம் வந்து காத்திருந்தீங்களே, ஊழியத்தை உண்மைத்தமா செய்யும்படியாக தலைமையில ஊழியத்தை போட்டுக்கொண்டு செய்கிற மகனே, முடியாத வேலையிலும் குடும்ப சூழ்நிலைகளிலும் இப்படியாக ஒரு கொஞ்ச நேரமாக வந்து ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் பிரதிபலனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரே தாளந்தை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு தாளந்து வைத்திருப்பாரானால் அதே தாளந்தை தான் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இதில் நீங்கள் மன கஷ்டப்படையக்கூடாது. ஆண்டவர் நான் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது ஒரு கூட்டமாக தொடர்ந்து கத்திருக்கின்ற ஊழியத்தில் நிறுவனம் வாழ்க்கை பிள்ளைகளை சகோதரி மனைவி பேசுகிறாங்க, நாங்கள் அப்படியே நிற்கிறோம் இருக்கக்கூடாது. முத்தாசையாக இருங்க, உதவி செய்யுங்க. ஊழியம் கர்த்தருடையது, ரட்சிப்பு அவருடையது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் அமைதியாக இல்லாதபடிக்கு ஒன்று சேர்ந்து குடும்பமாக ஊழியம் செய்கிற பொழுது நாங்கள் திராட்சை தோட்டத்தின் வேலை நிறைவாகும். வேலை பாக்கி இருக்கிறது, வேலை அதிகமாக இருக்கிறது. வேலைக்காரர்களை நாங்கள் வேண்டுமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அநியாயமாக அழிந்து போகிறார்கள். இந்த திராட்சை தோட்டத்திலே கொஞ்சம் கனங்களை வைத்து செய்தார்கள், உங்களுக்கு பெரிய நஷ்டம் உண்டாகும். நஷ்டத்தை பார்க்காதபடி எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையை நிறைவு செய்து வேண்டுமானே போல உங்கள் வாழ்க்கையில் உங்களை நம்பி வருகிறவர்களுக்கு உங்கள் உதவி செய்வதற்கு, கைமாறு செய்வதற்கு கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள். வேலைக்கு இறங்குறவர் கத்தருக்கு கடன் கொடுக்கிறவர்கள் திரும்பி கொடுக்கிறவர். கொடி பேசும் அந்த கொடியை கொடுக்க வேண்டும், அந்த அன்றைய கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல தகப்பனே, இந்த காலவேளையிலே உங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. அந்த ஒவ்வொரு மகன் மகளை ஆசீர்வதிங்கள். கொடுக்கிற காணிக்கை சம்பாதங்கள் உதாரணத்துமாக செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கனப்படுத்தி ஒவ்வொரு உயர்த்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருஷத்திலும் நாங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்ய வேண்டுமோ இந்த ஊழியத்தை எல்லாம் கத்தர் நாங்கள் யாருக்கு என்னென்ன ஊழியம் இருக்கிறதோ அந்த ஊழியத்தை அவரவருக்கு கொடுத்து இந்த ராஜ்யத்தை கட்டி முடிக்க எங்களுக்கு அவருடைய கிருபை பாராட்டணும்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு துதிகன மகிமையாகட்டும் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் சொல்லிக்கிறோம். எங்களை நல்ல